ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஊரில் வந்துட்டு அடுப்பெரிக்கலாம் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுவோன்னா, தென்னை ஓலை யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஏதாச்சும் பேப்பர் வச்சு யூஸ் பண்ணுவோம். அப்படி தானே நம்ம பற்ற வைப்போம். ஆனால் பீகாரில் அப்படி கிடையாது. ஏன்னா பீகாரில் வந்து தென்னை மரமே கிடையாது. அதுக்காக வந்துட்டு என்ன பயன்படுத்துவாங்கன்னா வந்துட்டு சணல் பயிர், சரிங்களா? சணல் பயிர் இருக்குது பார்த்தீங்களா? சணல் இருக்குங்களா? அதை விட குச்சி. சணல் எப்படி எடுப்பாங்கன்னா, சணலை வந்துட்டு ஊற வச்சு அந்த தோலை உரிச்சிட்டு உள்ளே இருக்க அந்த குச்சி இருக்குது பார்த்திங்களா, அதை தான் இது பண்ணுவாங்க. ஸோ சூப்பராக எரியும். அதை தான் நம்ம வந்து பறிக்க போகிறோம். மேலே உள்ள தோல்னா இது தான், இதுக்கு பேர் தான் சணல். ஸோ இதை வந்து நமக்கு வந்து அதை எப்படி சொல்கிறது, நல்லா இது பண்ணி தான் வந்து ப்ராசஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து சணலாக வருது. இது இப்போயே தெரிஞ்சு பாருங்கள், சணலாக தெரியுதா? ஸோ இதுதான் வந்து சணல். சணல் பயிரெல்லாம் பிடுங்கி ஊற வச்சுருக்காங்க, கட் பண்ணி. எறும்பு கடிச்சு நல்லா பிடுங்கி வந்து நல்லா ஊற வச்சுட்டாங்க. அது கட் பண்ணி ஊற வச்சுருக்காங்க. ஒரு 20 நாள் 25 நாள் நல்லா தண்ணியிலே அந்த மட்டை ஊற வைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஊறணும். ஊறின பிறகு எடுத்து கம்பாலேயே அடித்து உரிப்பாங்க. அப்படி உரிக்கிறது தான் இப்படி வரும், சரிங்களா? அதனால் வீடியோ எடுக்க முடியல அவங்க உரிக்கக்குள்ளே. ஸோ இப்போ தான் வந்து வந்திருக்கேன், சரிங்களா? இது ஃபுல்லாக பாருங்க தெரியும். இந்த சைடு பார்த்திங்களா, இதுவும் சணல், இதுவும் சணல். சணல் வந்து எல்லா இடத்துலையும் போட மாட்டாங்க. கொஞ்சம் அதுக்கான இடம் வந்து எப்படி இருக்கும்னா, மேடு பள்ளம் அப்படி மேல் நோக்கி இருக்கணும். இப்போ தண்ணி வந்து கரெக்டாக அதுக்கு போயிட்டு வர கரெக்டாக இருக்கும். அது மாதிரி உள்ள நிலத்துல தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சணல் பயிரை வந்து போடுவாங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அங்கே போட்டாங்க. ஆனால் வந்து சூப்பராக காசு கிடைக்கும், நல்ல காசு கிடைக்கும். இது மக்கன், பீகாரில் பொறுத்தவரைக்கும் மக்கன், இது எல்லாத்துலேயுமே வந்து காசு நல்லா கிடைக்கும். பாருங்க, நான் வந்து எங்கள் வீட்டில் போடல, ஊருக்காரங்க போட்டுருக்குந்தாங்க. எல்லாமே வேறு வாங்கிட்டு போயிட்டாங்க. காசுக்கு வாங்கணும், சும்மா கொடுக்க மாட்டாங்க. எப்படின்னு சொல்லிட்டு 16க்கு முடிச்சு என்னமோ வரும். அதுவும் வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா, நம்மளாக போய் அந்த குளத்துல இறங்கி எடுத்துகிட்டு வரணும். அதுக்காக நான் என்னோடய ஓப்படியே அப்புறம் வந்துட்டு என் மாமியார் எல்லாருமே போகிறோம். ஆனால் என் மாமியார் வந்துட்டு எங்களுக்காக வராங்க. அவங்களுக்கு வாங்கல, எங்களுக்கு எடுத்து விட்றதுக்காண்டி வராங்க, சரிங்களா? இங்கே இருங்க, சணல் பயிர் இந்த பார்த்திங்கன்னா 1 2 அப்படி தான் இருக்கும். எங்கள் ஊரில் இவ்வளோ மழை. இங்கே மக்கன் இருக்கா, செம்மையான மழை. இன்னைக்கு ஃபுல்லாக மழை. சண்டேனால வந்துட்டு எல்லாமே துவைச்சி போட்டுட்டேன். சண்டே எப்போதுமே வந்துட்டு வீடெல்லாம் மொழுப்பி பெட்ஷீட்டெல்லாம் துவைச்சி தலைவனெல்லாம் துவைச்சி ஊற்றி குச்சிடும். आगे उठा रखम तब ना. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக துவைச்சி போட்டுட்டேன். எல்லாமே ஈரமாக இருக்குது. தம்பியோட ஷூ எல்லாம், பேக் எல்லாமே ஈரமாக இருக்குது. என்ன பண்ண பிறந்தில்ல நைட்டு, சரிங்களா? எங்கள் நடவு, எங்களோட காய்கறி கொள்ளை. நாளைக்கு வந்து அடுத்துடுவோம். பீக்கங்காய் எனக்கு பிடிக்காது. ஏன்னா எங்கள் ஊரில் போட்டிருந்தேன், எங்கள் வீட்டில் ஒட்டநாட்டில். எனக்கு பிடிக்காது, எல்லாருமே எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் எனக்கு பிடிக்காது. மாமா கூட நான் வந்து அடிக்கடி வந்து அவங்க சைட்டுக்கெல்லாம் கொடுத்துட்ருப்பேன். என்னோட வந்து சைட்டெல்லாம் கொடுத்துட்ருக்கேன். எனக்கு பிடிக்காது. இங்கே வந்து எனக்கு வேறு வழி இல்லை. தேவாவுக்கு வந்து இந்த காய் பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து சாம்பார் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பருப்பு சாதம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஐட்டமாக தான் அவன் சாப்பிட்றான். அதனால் வந்துட்டு அவனுக்கு ஏற்ற மாதிரி வந்து செய்கிற வேண்டியதாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு இதான் செஞ்சேன். சண்டே ஸ்பெஷல் பீக்கங்காய் உருளைக்கிழங்கும் போட்டு குழம்பு. நாளைக்கு வந்து இதை பறிக்க பார்ப்போம், சரிங்களா? பறிக்கக்குள்ளே ஒரு வீடியோ போடுவோம். என் மாமியார் பாருங்க, பார்த்தீங்களா? என் மாமியார் இன்றைக்கி தான் தண்ணி பார்த்துருந்தாங்களாம். என் மாமியாரும் மாமனாரும் எங்கள் கொள்ளையில் அங்கே மழை வந்துடுச்சு. இவன் இப்படியா வந்துட்டுருக்கா. ஸோ அவளுக்கும் எனக்கும் தான் வந்து வாங்க போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அடுப்பு வந்து கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணுறதில்ல. அதில் வந்துட்டு டீ போடுறது அந்த மாதிரி தான். ஏன்னா வந்து பட்ஜெட் ரொம்ப இடிக்குது. ஸோ காசெல்லாம் கொஞ்சம் சேஃப்டி பண்ணணுங்கிறதுக்காண்டே வந்துட்டு கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்கிறதுனால இனிமேல் கேஸ்லாம் யூஸ் பண்ணணும். அடுப்பை யூஸ் பண்ணணும்னா அடுப்பை தான் சமைச்சிட்ருக்கேன். அதுவும் வெளியில் அடுப்பை போட்ட பிறகு நல்லா தான் இருக்குது. சமைச்சிட்ருக்கேன். தேவாவுக்கு காலையில் எங்கே சாப்பாடு செய்கிறதுனாலும் அதில் தான். ஸோ ஃபுல் டே வந்து எனக்கு அதில் தான் சமையல், அதில் தான் ஓடிட்டு இருக்குது.
எல்லா மக்களும் வந்து ஏற்றிட்டு போகிறாங்க. நாங்கள் இப்போ தான் போகிறோமே. कुरी माने कितना रुपये के उड़ो एमा एक कुरी आटा तो बना दे आटा ना सोलो मैं वो सोलो ओड़ा मैंने की छोटा छोटा कुरु कुते बीसी मैंने और ओमर मतम को நான் வேற 16 கட்டுன்னு சொன்னாங்க. 5 இல்லைன்னா 8 தான் வருமா. இதை போட்டு கட்டை பொறுத்துருக்கான். பார்ப்போம். 450 ரூபாங்க இந்த விரவு. எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. சரிங்களா? தண்ணியில் இறங்க பயந்து தான் அழைச்சிட்டு வரேன். ஏன்னா வந்துட்டு அதை வந்து ஒரு ஹாலிவுட் படம்லாம் தான் பார்ப்போம்ல, ஒரு தண்ணி பூச்சி மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, ரத்தத்தை குடிக்கிற பூச்சி. இந்த அட்டைப்பூச்சி மாதிரி ரத்தம் குடிக்கிற பூச்சி ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து அது இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பயம். இந்த மழை காலத்தில் வந்து நடு போனாலும் களப்பறிக்க போனாலுமே இந்த பூச்சி இருக்கும். எல்லார் வயலுமே இருக்கும். அதுவும் இது குளம். கண்டிப்பாக பேர் சொல்ல வேணும். கண்டிப்பாக இருக்கும். ஜாத்து அடா இங்குள்ள ஆடுங்களாம் பாருங்களேன். எப்படி பார்க்குது பாருங்க. கிடாடு. இங்கே கிடாடுக்கு தான் மவுசுங்க. நம்ம ஊரில் வந்து பொட்டாட்டு குட்டியாக இருக்கும் எப்போவும். இங்கே வந்து கிடாடு தான் மவுசு. இந்த ஆடு நம்ம ஊரில் எவ்வளோ வாங்குவாங்க? இங்கே வந்து கண்டிப்பாக 20,000 ரூபா போகும். கன்ஃபார்மாக. என் மாமியார் சொல்கிறாங்க, லட்சாதிபதி மருமகளாம் நாங்கள் செருப்பு போட்டுட்டு தான் நடப்போம்மா. தண்ணி கலர் பார்த்தாலே பயமாக இருக்குது சாமி. பாருங்க, ஆட்டோ வச்சு எடுக்க வந்திருக்காங்க. emang karit korang batu sini. Tapos யாரும் கட்டுங்க. நைட்டி பின்னிடோ. கிச்சடி வாலிடோ. கிச்சடி வாலிடோ. ஒரு நிமிடம். விறகு சோழி முடிஞ்சிச்சு. मुख देखिए पे काम दे रही है। मोबाइल सुना है नहीं मैं काटी दे दिलो तुरमा हम काटी दिसान मोर उठाइस माने कोपला काटी दी के गुडी लिलो बेसी दो गुडी वीडियो बना के देखिए। முருகா விட்டாம பாருங்க எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. தண்ணி விரும்புறாங்க. எங்கள் அப்பா பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க.
কেমনে কাম হবে இதாங்க இந்த சணல் பயிர் கொண்டுட்டு போகிறாங்களா, கொண்டு போய் முன்னாடி காய வைக்கிறாங்க. இதை வந்து நான் வந்து அலசுறது பிரித்து எடுக்கிறத குச்சியோட பிரித்து எடுக்கிறத வந்து தனியாக வீடியோ போட்டிருக்கேன். பழைய வீடியோவில் போட்டிருக்கேன், பாருங்கள். அப்படி இல்லைன்னா இனிமேல் யாரும் அப்படி உடிச்சாங்கன்னா வீடியோவில் போகிறேன், சரிங்களா? இது வந்து ஒன்றுமே இருக்காது, வேறு சத்தமாக தான், வெயிட்டாக இருக்காது. ஆனால் தண்ணியில் போட்ட பிறகு ஐயோ எருமை மாடு கணக்கா அவ்வளோ வெயிட்டுங்க. ரொம்பவே டயர்டாகிட்டு எங்களுக்கு வந்து எங்கள் அப்பா வந்து எடுத்து விட்டாங்களா, ஸோ அவங்கள்ட்ட வந்து தூக்கியாந்து இங்கே வச்சோம். ஸோ எங்கள் அப்பா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். அதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சரிங்களா? கஷ்டம் மாமி, கஷ்டம் மாமி. என்ன கஷ்டம் நீ வச்சா மாமி? என்ன நீ வச்ச பாடி நீ வச்ச. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்காது? அங்கே ஆமாம் மாமி இல்லைங்கிறாங்க, பாவம். இப்போ நான் தான் தமிழ்நாட்டு பொண்ணு, ஃபஸ்ட் டைம் குழந்தை எனக்கு ஏதோ இறக்கிது, மூச்சு விட முடியல, தூக்க முடியலன்னு நினச்சா பாவம் உங்களுக்கும் அப்படி தான் இருக்குது, எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது. ஸோ கஷ்டம்தான். இது எல்லா வேலையும் கஷ்டம்தான் அப்படி பார்த்தா, இல்லை? பாவமாக இருந்துச்சு. இந்த வாழை படத்தில் தூக்கிட்டு விட்றாங்கள்ல, அந்த மாதிரி தான் அந்த வரப்பெல்லாம் சேரு வலிக்கு விழுந்து 3 தடவை 4 தடவை வலிக்கிட்டு சொன்னால் சரியானுச்சுங்க. காயில் ஃப்ரெண்ட்ஸுங்க காஞ்சோன்னு தான் போய் எடுத்துகிட்டு வரணும். எடுத்து வந்து மேலே வச்சுருக்கோம், தண்ணியெல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னாடி. ஏன்னா வந்து செம்ம வெயிட்டு, நம்ம எப்படியும் தலையில் தான் தூக்கிட்டு வர போகிறோம் அவ்வளோ தூரத்துலேருந்து. அதனால் வந்துட்டு தண்ணியெல்லாம் காய்ட்டணும், எடுத்து வந்து மேலே தூக்கி அந்த வேறு இடத்துல வச்சுருக்கோம். கொஞ்சம் தூரம் தள்ளியாந்து வச்சுருக்கோம், காவாசி தூரம் தள்ளி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 3/4 தூரம் அங்கேருந்து தூக்கிட்டு வர்றது இருக்குது, சரிங்களா? அது ஒரு 2 நாள் காயட்டும்னு நினைக்கிறேன், அப்போ தான் தூக்கிட்டு வருவோம். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மம்மி அங்கே வேலைக்கு போயிட்டாங்க.